முருகாச்சரணம். இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது, இன்றைய தினம் மாசி மாத தேய்பிறை அஷ்டமி. இந்த மாசி மாதத்தில் இந்த வர்ற தேய்பிறை அஷ்டமிக்கு மகா தேவாஷ்டமி அப்படின்னும் மகேஸ்வராஷ்டமி அப்படின்னும் ரெண்டு பேர்கள் இருக்குது. சிவபெருமானுக்குரிய இந்த மாதம் மாசி மாதம் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறது போல் மாசியில் வரும் அஷ்டமி மகா தேவாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மாசி மாத மகா தேவாஷ்டமி அன்னைக்கு கடன் தீரவும் தோஷம் நீங்கவும், அதாவது கண் திருஷ்டி இது மாதிரிலாம் தோஷங்கள் நீங்கவும் நம்ம மிளகு தீபமும் எலுமிச்சையும் இருந்தாலே போதுங்க. நம்ம எப்படியாப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் பௌர்ணமிக்கு அப்புறமா வர அஷ்டமி சிவபெருமானின் உக்ர வடிவங்களில் ஒருவரான கால பைரவருக்கு உரிய நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தில் தான் பைரவர் சிவனுடைய தீப்பிழம்பில் இருந்து உருவானார். அப்படிங்கிறதால இந்த நாள் பைரவரை வணங்குவது வாழ்வில் தடைகள், தோஷம், குறைகள், கடன் பிரச்சனைகள் அப்படின்னு எதிர்மறையான விஷயங்களை நீக்கும். 2026 மாசி மாதம் தேய்பிறை அஷ்டமி இந்த மாதம் மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமையன்று வருகின்றது. இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக மாலை நேரத்தில் நடைபெறும். அதனால் தேய்பிறை அஷ்டமிக்கு வழிபாடு செய்ய காலை நேரத்தில், அதாவது உதய திதி கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம தேய்பிறை அஷ்டமி தொடக்கிற நேரம் இன்னைக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு 2 மணி 2 நிமிடத்திற்கு இந்த அஷ்டமி திதி தொடங்கி அடுத்த நாள் மார்ச் 12ஆம் தேதி காலை 4:05க்கு இந்த அஷ்டமி திதி முடிவடைகின்றது. அதனால் முழுவதும் அஷ்டமி திதி இருக்கிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் புதன்கிழமை அன்னைக்கு தான். இன்றைய தினம் மாலையில் பைரவர் வழிபாடு செய்ய சிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை நம்ம எப்படி முறைப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் முதல் பூஜை விநாயகருக்கு, கடைசி பூஜை பைரவருக்கு. அந்த வகையில் பைரவரை, அதாவது செவ்வரளி மாலை சூட்டி சூரிய அஸ்தமனம் ஆன பின்னர் வழிபடுவது உகந்தது. இன்றைய தினம் புதன்கிழமை மாலையில் பைரவரை வணங்குவது விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. சிவன் கோவிலில் உள்ள பைரவர் சன்னதிக்கு போயிட்டு சிவப்பு அரளிப்பூ மாலை, எலுமிச்சை மாலை போன்றவற்றை வைத்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காலத்தை மாற்றும் சக்தி பைரவருக்கு இருக்குது. அப்படிங்கிறதால தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது உகந்தது. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களை போக்கும், கடன் தொல்லை நீங்க, ஜாதக தோஷங்கள் நீங்க, தடைகள் விலக பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்ற வேண்டும். எப்படி அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. கருப்பு மிளகை சிவப்பு துணியில் முடிச்சாக்கி அகல் விளக்கில் வச்சு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும். 1, 2, 3, 5 அப்படின்னு உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் மிளகு தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா படிப்படியாக நம்மளுடைய இன்னல்கள் குறையும். அதே போல் எலுமிச்சை பழங்களை வாங்கி பைரவருக்கு 5 எலுமிச்சை பழங்களை வாங்கிக்கோங்க. அதில் ஒரு எல்லாத்தையுமே கொடுத்துருங்க அர்ச்சகர்கிட்ட. அதில் ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நோய்கள் நீங்கும், கண் திருஷ்டி விலகும். அதாவது புதன்கிழமை அன்னைக்கு வர்ற இந்த ஒரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்காக நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக படிக்கிற குழந்தைங்க கிட்ட இருக்க மந்த தன்மை மாறி அவங்கக்கிட்ட சுறுசுறுப்பான ஒரு தன்மை வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அன்னைக்கு சிவன் கோவிலில் இருக்கிற கால பைரவர்கிட்ட நம்ம விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறமா கால பைரவர் மந்திரம் ஒன்று இருக்குங்க. இந்த மந்திரத்தை நம்ம 9 முறை சொன்னோம் அப்படின்னா, நம்ம கோவிலெல்லாம் நெய் தீபம் ஏற்றிட்டோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டோ, நான் சொன்ன மாதிரி மிளகு தீபம் ஏற்றிட்டோ, இந்த மந்திரத்தை நீங்கள் 9 தடவை சொன்னீங்க அப்படின்னா தீவினைகள் நீங்கும், மரண பயங்கள் நீங்கும், வறுமை ஏற்படாமல் காக்கும், நவகிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கும், கடன் பிரச்சனைகள் தீரும். அதாவது தோஷங்கள், கண் திருஷ்டி, செய்வினை அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கிடும். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கால பைரவர் மந்திரம் இது. ஓம் சூலஹஸ்தாய வித்மஹே ஸ்வானவாகாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஓம் திகம்பராய வித்மஹே தீர்க்க தீக்ஷ்ணாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத்.
இந்த மந்திரத்தை நீங்கள் கோவிலில் போயிட்டு 9 தடவை சொல்லி வழிபடுங்க. வீட்டிலையே இருந்து பூஜை பண்ணுறவங்க சிவபெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 9 தடவை. நைவேத்தியம் பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் இருந்து பூஜை பண்ணுறவங்க தயிர் சாதம் அல்லது மிளகு சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். கோவிலில் போய் பூஜை பண்ணுறவங்களும் மிளகு சாதமும் தயிர் சாதமும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துடுங்க. இந்த தேய்பிறை அஷ்டமியில் இந்த தானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலன்களை கொண்டு வரக்கூடியது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இன்னும் 4 பேருக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.